தலைவன் தலைவி ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி ஜானரான மூவி, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் உங்களுக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே தான் நம்ம இருப்போம். மாமியார்னா அடிக்க தான் செய்வா, மருமகனா தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வா, புருஷனா 4 அடி வாங்க தான் செய்யணும். அதுக்காண்டிலாம் போய் டிவோர்ஸ் கேட்கக்கூடாது. ஒழுங்கு முறையாக திருப்பி வந்து ஜாயிண்டாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு காமெடி ஜானரான ஃபேமிலியான படம். ஓகோ ஆகும்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மூவியாக இருக்கும். பாண்டியராஜ் சார்னா எமோஷன், இந்த படத்தில் அந்த எமோஷன் மிஸ்ஸிங் தான் சொல்ல முடியும். கடைக்குட்டி சிங்கம் அளவுக்கு இல்லை, கடைக்குட்டி சிங்கத்தை விட கொஞ்சம் கீழே, கருப்பனை விட கொஞ்சம் மேலே, அதுதான் இந்த படத்தை சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துலையும் பிரச்சனை எங்கேருந்து வருது கேட்டிங்கன்னா, அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா, பொண்ணுடைய அப்பா அம்மா 2 பேரும் தான் ஈகோ பண்ணி பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் புருஷன் முன்னாடியெல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நீயா நானால ஒரு ப்ரோக்ராம் வரும், டைவர்ஸி வந்து நின்றுட்டு பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமாக பாசமாக தான் இருந்தார், ஆனால் ஏன் நாங்கள் பிரிஞ்சோம்னு தெரில. ஒரு கட்டத்தில் எங்கள் அண்ணா சொன்னால், நீ வா அவனை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். எங்கள் அம்மா சொன்னாங்க வா பார்த்துக்கலான்னு சொன்னான். ஆனால் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. இப்போ என் புருஷனை தேடுறேன்னால அந்த நாட்டை வந்து மையக்கருவை வச்சுட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காப்புல. படத்தில் நித்யா மேனனும் விஜய் சேதுபதி சரியான ஆக்டிங், ஆனால் ரொம்ப ஓவராக, அதாவது தகட்ட கொடுத்துட்டாங்களோ என்னமோ தெரியல, கொஞ்சம் ஓவர் டூ ஆகி போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். சந்தோஷம் நான் மியூசிக் செம்ம. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு வந்து நல்ல காமெடி பண்ணியிருக்காப்புல. ஃபேமிலியோட வந்து ஒரு தடவை பார்க்கலாம் சார். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இந்த கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்துட்டு எப்படி இந்த படத்தை ஏன் விஜய் மாதிரி ஒரு நடிகர் நடிக்கலைன்னு ஒரு வருத்தம் இருந்தது. பட் இந்த படம் பார்க்கும்போது அந்த கடைக்குட்டி சிங்கம் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை படத்தோட மைய கருத்து என்னென்னா, இன்றைக்கி ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து இந்த சண்டை போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா ஒரு கருத்து. ரொம்ப தரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சாரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமில் இது ஒன்றா இருக்கும். நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, விடுதலை படம்லாம் பார்க்கும்போது. இந்த படத்தில் அவர் இதற்கு தானே ஆசைப்பட்ட, நானும் ரவுடி தான், அந்த பழைய படத்தில் இருந்த அந்த ஃபன்னு அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஒரு 300 கோடி கிட்ட வசூல் பண்ணும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் பார்த்தா உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. படத்தில் அம்மாக்கும் மாமியாருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மருமகனுடைய கதை தானே இது. ஆமாம், இதை பார்த்து யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை வருமா? இல்லை, கல்யாணன்றது வந்து அது நார்மல், எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுன்னு இந்த பிரச்சனை வரதான் செய்யும், சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதுக்காக கல்யாணம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம வந்து அன்போட சமாதானத்தோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து வாழலாம், நல்லா வாழலாம். சண்டை வரதான் செய்யும், அம்மா வீட்டுக்கு போக தான் செய்வாங்க, மறுபடியும் போய் கூப்பிட்டு வரணும். அதுதான் இங்கே படத்துல நிறைய ரியாலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ற பொய், நகை, இந்த சம்பந்தமா எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கனெக்டா இருக்கா? கனெக்ட் ஆகுது ப்ரோ. நிறைய நம்ம பக்கத்து வீடு எது வீடெலாம் பார்த்துட்டு தான் வரோம். நம்ம லைஃப்லையும் நிறையா நடந்துருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக கனெக்டாக தான் ஆகுது. ஏன்னா சண்டைகள், மாமா மாச்சாங்குள்ள சண்டை, பொண்டாட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வாங்கியிருக்கீங்களா? வாங்கி தான் இருக்கோம். ஸோ இருக்குது, நிறைய சண்டைகள்லாம் இருக்குது. ஸோ அது கனெக்ட் ஆகுது, நிறையா எனக்கும் கனெக்ட் ஆகுது, அங்கே உள்ளவங்களுக்கும் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக படத்தில் சூரி வர்றாரா? சூரி வரல, நம்ம யோகி பாபு தான் வர்றாரு. யோகி பாபுவோட காமெடி ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. அவர் வரும்போதெல்லாம் ஒரு காமெடி வெடிகுண்டை போடுறப்பல போட்ட உடனே வெடிக்கிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, ஜனங்க நல்லா சிரிக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்காங்க. என்ன பிரச்சனை? மாமா மச்சான் தான், அது ஏதோ பிரச்சனை சொல்லவே மாட்டேன்றாங்க கடைசி வரைக்கும். அதை அப்படியே விட்டுருன்றாங்க, அவ்வளோதான். அப்படியே விட்டாச்சு, நாங்களும் ஏந்து வந்தாச்சு. நான் தலைவன் தலைவி மூவி பார்த்தேன். இது வந்து ஃபேமிலி மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் எந்த ஒரு லாகுமே இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் மூவி பார்க்கலாம். ஸோ அவரோட நடிப்பு சொல்லவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. நித்யா மேனனும் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. 2 பேரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸாக்டாக தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பாண்டியராஜன் பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்கும். அவரோட எமோஷனல் டச் நல்லாயிருக்கும். பட் இந்த மூவியில் நல்ல காமெடி கலந்த எமோஷனல் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து நல்லா இருக்குது தலைவா. கொடுத்த காசுக்கு வர்த்துவாச்சு. குடும்பங்கள்லாம் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து இந்த படம் பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டை வந்து சால்வ் ஆகிடும். படம் உண்மையாக நல்லா இருக்குது. விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் பார்த்தீங்கன்னா போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருக்காங்க. 100% வர்த்து வாட்ச். நல்லா இருக்குங்க படம். பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபேமிலிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஒய்ஃப் வந்து அடி வாங்குற கேரக்டராகவே இருக்கும், ஹஸ்பண்டு போட்டு மெதிக்கிற கேரக்டராகவே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒரு அடி அடிச்சா பொண்டாட்டி 2 அடி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஃபேமிலி கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த 2 ஃபேமிலியோட பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும். 2 ஃபேமிலியோட பேக்ரவுண்டுமே ரவுடி ஃபேமிலிஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ எப்படி அந்த ஃபேமிலிஸ்குள்ளே சண்டை வருது, எதனால் சண்டை வருது, அதை எப்படி இவங்க முட்டி மோதி திருப்பி இந்த ஜோடி ஒன்று சேருதா இல்லையா,
புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும், எந்த நேரத்தில் விட்டு கொடுக்கணும், எந்த நேரத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது, எப்படி ஒன்று சேரணும் அப்படின்றத சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம பாண்டியராஜன் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கடன்னு எடுத்துகிட்டு போவார். இது ஃபேமிலி ரோலுன்றனால கொஞ்சம் லேக் ஆகுது. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. ப்ரொடியூசருக்கு பெரிய பச்சாவும் வைக்கல டிரெக்டரு. ஒரு கிரவுண்டு, ஒரு பரோட்டா கடை, ஒரு 2 வீடு, ஒரு கோயில், அவ்வளோதான். சிம்பிளாக வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஓகே, வர்த் வாட்சபிள். பாட்டு நல்லாயிருக்கு. நடுவில் காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இதுதான் ஏன்னா ஒரு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத போது காமெடிஸ்லாம் வரும்போது அது ரசிக்க வேண்டிய ஒரு இதுதான். அதை இவங்க உள்ளே புகுத்திருக்கிறனால படம் ஓகே நல்லாயிருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கலாம். அதுதான் பெரும் பிரச்சனை. இப்போ வர படங்கள் ஃபேமிலிஸோடு பார்க்க முடியல. யார் யாரை வச்சுக்கிறான்னு நம்ம யூகிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கதைகளுக்கு நம்ம கிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த படம் வந்து நீங்கள் தாத்தா பாட்டிலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ரசித்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு.